பாகுபாடற்ற அன்பே இயேசுவின் நண்பர்களாக மாற்றும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பாஸ்கா காலத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உங்களை பணியாளர்கள் அல்ல நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று சொல்கின்றார். நண்பர்கள் என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு பாகுபாடற்ற அன்பை சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எப்படி சூரியன் உதிக்கிற பொழுது இந்த மனிதன் நல்லவன் அல்லது இந்த மனிதன் கெட்டவன் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி ஒளியை கொடுப்பதைப் போல, அதை போலவே வானத்திலிருந்து விழுகிற மழை துளியானது இந்த மனிதன் நல்ல மனிதன், இந்த மனிதர் கெட்ட மனிதர் என்று பாகுபாடு இல்லாமல் மழையை பொழிவதைப் போல, அதை போலவே இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாமே இவன் நல்ல மனிதன் கெட்ட மனிதன் என்று பாராமல் நிழலை எல்லாருக்கும் கொடுப்பதைப் போலவே பாகுபாடற்ற மனிதன்தான் இயேசுவினுடைய உண்மையான நண்பர்களாக மாற முடியும். நாம் இன்று வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே பலவிதமான பாகுபாடுகளை நாம் பார்க்கின்றோம். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, அதை போலவே செல்வந்தர் செல்வம் இல்லாதவர் என்கின்ற பாகுபாடு, மொழியின் பேரிலே பாகுபாடு, இனத்தின் பேரிலே பாகுபாடு, கலாச்சாரத்தின் பேரிலே பாகுபாடு, நிறத்தின் பேரிலே பாகுபாடு, இப்படியாக மனிதனின் பிளவுபட்ட மனிதனாக இருக்கிறான். ஒரு பணியாளர் தலைவரிடம் வேலை செய்கிற பொழுது அங்கே மேலதிகாரி தொழிலாளி என்கின்ற அங்கே ஒரு வேறுபாடு பாகுபாடு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு நண்பன் என்று சொல்கின்ற பொழுது அவன் இருவருக்கும் சமமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. எதையும் அந்த நண்பனோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உங்களை பணியாளர் என்று அழைக்கவில்லை, மாறாக நண்பர்கள் என்று சொல்கின்றார். நாம் உண்மையான அன்பை காட்ட வேண்டும் என்று சொன்னால், பாகுபாடற்ற ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கிற பொழுது அந்த அன்பை நாம் பிறரோடு, இந்த மனிதர் எனக்கு தெரிந்தவர் அல்லது இந்த மனிதர் எனக்கு தெரியாதவர், அறிமுகமில்லாத ஒரு மனிதரை கூட அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு தேவை பாகுபாடற்ற ஒரு அன்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தான் வாழ்ந்த காலத்திலே இருந்த சமுதாயத்திலே ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அனாதைகள், இவர்கள் என்று எந்தவித பாகுபாடுமின்றி எல்லாரையும் அன்பு செய்ததைப் போலவே நாமும் பாகுபாடுகள் இன்றி அன்பு செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான நண்பர்களாக அவரை போல வாழ முடியும். சிறப்பாக நாளைக்கு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவு வரக்கூடிய இந்த நேரத்திலே மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் இந்த தேர்வினுடைய முடிவிற்காக காத்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவேளை குறைவான மார்க்குகள் வரலாம், ஒருவேளை தோல்வி கூட ஏற்பட்டாலும் துவண்டு போகாமல் ஆண்டவர் இயேசு துன்பத்தின் எல்லா சூழ்நிலையிலும் அன்பை, தந்தை இறைவனோடு கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தியதைப் போல உண்மையான ஒரு மனிதர் இந்த தோல்விகளை எல்லாம் கண்டு துவண்டு போகாமல் நிறைவாக அன்பு செய்ய முடியும். எனவே பாகுபாடற்ற ஒரு அன்பை வாழ்வாக்க தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.